அண்மை செய்தி. ஈரானிய ஏவுகணைகளை இடைமறித்து அழித்திருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக தாக்குதல் நடத்திய நிலையில் பதில் தாக்குதலை ஈரான் துவங்கியது. இந்த நிலையில் அமெரிக்காவுடைய இராணுவ நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் அப்படி ஒரு தாக்குதலை இடைமறித்து அழித்திருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்காவின் விமானப்படை தளத்தை நோக்கி ஏவுகணை வீசப்பட்ட நிலையில் அதனை வழிமறித்து அழித்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். ஈரான் ஏவுகணைகளை இடமறித்து அழித்திருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுடைய போர் நிலைகள் மீது ஈரான் தற்போது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த இடைமறித்து தாக்குதலானது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்கள். வினோத், ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் இணைந்து நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஈரான் அமெரிக்காவினுடைய படை தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய பிற நாடுகளை நோக்கியும் இஸ்ரேலை நோக்கியும் பல்வேறு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வராங்க. இதன் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், கத்தார், ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மீது ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளை வீசி வரக்கூடிய நிலையில ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது வீசப்பட்ட பல்வேறு ஏவுகணைகளை இடைமறித்து அளித்ததாக ஐக்கிய அரபு அமீரக அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படையினுடைய தளம் மற்றும் விமானப்படையினுடைய தளங்களை குறிவைத்து இத்தகைய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டதாகவும், அப்போது உள்நாட்டு பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய வகையில ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி வந்த ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு அமீரகம் அந்த அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள். இவை மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகள், குறிப்பாக ஈராக், ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளும் அவரவர் நாட்டினுடைய பாதுகாப்பு அமைப்புகள் நாடுகளுடைய வான்வெளி பகுதியை கடந்து சென்ற ஏவுகணைகளை தாக்கி அளித்ததாக அறிக்கை என்பதை தொடர்ச்சியாக வெளியிட்டு வராங்க. அதே நேரத்துல ஐக்கிய அரபு அமீரகத்தை சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் சார்பில் கூட்டாக கண்டன அறிக்கை என்பதும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல ஈரான் நாடு பிற நாடுகளுடைய பாதுகாப்பிற்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும், ஈரானுக்கு தங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பிற நாடுகளுடைய அந்த கூட்டு அறிக்கை என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த மோதலின் போது பிற நாடுகளுடைய மக்களை குறிவைக்கக்கூடிய வகையில் இத்தகைய தாக்குதல் நடத்தப்படுவதற்கு கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்படுகிறது என்றும், ஒருவேளை இந்த தாக்குதல் தொடரப்படக்கூடிய பட்சத்துல மீண்டும் பதில் தாக்குதல்களை தொடங்குவோம் என்ற எச்சரிக்கை என்பதையும் விடுத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக ஒரு அவசர நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது மத்திய கிழக்கு நாடுகள்ல தென்படுகிறது. பல நாடுகள் நாடுகளுடைய வான் எல்லை என்பதை மூடியிருக்கக்கூடிய நிலையில வான் பரப்பை கடந்து செல்லக்கூடிய ஏவுகணை மற்றும் ட்ரோன்களையும் இடைமறித்து அளிக்கக்கூடிய பணிகளிலையும் அந்த நாட்டு பாதுகாப்பு துறைகள் ஈடுபட்டு வராங்க. யோகேஸ்வரன், தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீது தற்போது ஈரான் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய இந்த சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கை அமெரிக்காவிடமிருந்து எந்த மாதிரியான ஒரு பதில் தாக்குதலை நாம் எதிர்பார்க்கலாம்? அமெரிக்காவை பொறுத்தவரையிலுமே ஒரு பக்கம் தாக்குதல், மற்றொரு பக்கம் சில முக்கியமான தூண்டுதல் சூழ்ச்சிகள் என்று கூட அதனை நாம் குறிப்பிடலாம். இதன் மூலமாக பல்வேறு அடுத்த கட்ட நகர்வுகளை எடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. ஈரான்ல ஏற்கனவே ஈரானிய உச்ச தளபதிக்கு எதிராக சமீப மாதங்களுக்கு முன்னதாக உள்நாட்டு கலவரங்கள், போராட்டங்கள் வெடித்தது நமக்கு நினைவிருக்கலாம். அதற்கு மறைமுகமாக அமெரிக்கா உதவி செய்கிறது. அமெரிக்காவுடைய தூண்டுதலின் பெயரிலே உள்நாட்டில் இந்த போராட்டங்களும் கலவரங்களும் நடைபெறுகிறது என உச்ச தளபதியான கமேனி கூட சில தகவல்களை செய்தியாளர் சந்திப்பின் போது, குறிப்பாக அவர்கள் வெளியிடக்கூடிய வீடியோக்கள் வெளியிட்டிருந்தாங்க. இன்றைய தினம் கூட ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல் நடந்ததற்கு பிறகாக ஈரானில் இருக்கக்கூடிய பிற அமைப்புகள்
மக்கள் அனைவரையுமே ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவதற்கான முனைப்புகள்ல ஈடுபட்டு வராங்க அப்படின்றத ஈரானிய ஊடகங்கள் வெளியிடக்கூடிய தகவல்கள் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியுது. இன்னும் சொல்ல போனால் ஈரானுடைய அரசு மற்றும் அவர்களுடைய நடவடிக்கைக்கு எதிராக மக்கள் கொல்லப்படுகிறார்கள், எனவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்ற முழக்கங்கள் எல்லாம் ஈரானுக்குள் மீண்டும் எழ தொடங்கி இருக்கிறது அப்படின்றத ஊடக அறிக்கைகள் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் இன்னும் சொல்ல போனால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இன்றைய தினம் பேசும்போது கூட ஈரானுக்கு விரைவில் சுதந்திரம் கிடைக்கும் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இத்தகைய சூழலை எல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஈரானை பொறுத்தவரையிலுமே ஒரு பக்கம் தாக்குதலையும் எதிர்கொள்கிறது, மற்றொரு பக்கம் உள்நாட்டு சூழ்ச்சிகளையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு ஈரான் தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஈரானை பொறுத்தவரையிலுமே பதில் தாக்குதல் என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த பதில் தாக்குதலுக்கு மீண்டும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் மேற்கு ஈரான் பகுதிகளை குறிவைத்து அடுத்தடுத்த தாக்குதல்கள் என்பதை எல்லாம் நடத்தி வராங்க. இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிடக்கூடிய தகவலின் அடிப்படையில கிழக்கு பிராந்தியங்களை தவிர்த்து மேற்கு பிராந்தியங்களிலும் அமெரிக்க கூட்டுப்படைகள் தங்களுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள் என்ற செய்திகளை எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. எனவே இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகளுக்கும் ஈரானுக்கும் எதிரான அந்த மோதல்கள் என்பது இன்னமும் தொடர்ந்து வருகிறது. ஈரானை பொறுத்தவரையிலுமே ஒரு பக்கம் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகளை எதிர்கொள்வதோடு மற்றொரு பக்கம் அமெரிக்க முகாம்கள் படை முகாம்கள் அமைந்திருக்கக்கூடிய பிற நாடுகளின் மீதும் தாக்குதல்களை தொடர்ந்து வராங்க. யோகேஸ்வரன், தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதலை நடத்தி வரக்கூடிய இந்த நிலையில ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது தொடுத்து இந்த தாக்குதலை நிகழ்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த பாலிஸ்டிக் ஏவுகணையின் தாக்கம் என்னவாக இருக்கும்? அது எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அந்த ஏவுகணை? அமெரிக்காவை பொறுத்தவரையிலுமே ஈரான் மீது இன்றைய தினம் இந்த தாக்குதலை தொடங்கி இருப்பதற்கு மறைமுகமாக ஏவுகணை தயாரிப்புகளை ஈரான் மேற்கொள்கிறது. 2025 ஜூன்ல நமக்கு ஒரு நிகழ்வு நடந்தது நினைவிருக்கலாம். ஈரான்ல இருக்கக்கூடிய சில மலைப்பகுதிகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. அந்த தாக்குதல் என்பது ஈரான் மறைமுகமாக உலக நாடுகளுடைய விதிகளுக்கு முரணாக அணு ஆயுத தயாரிப்புகள்ல ஈடுபடுறாங்க அப்படின்றது அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டா இருந்தது. ஆனால் இன்றைய தினம் நடந்த தாக்குதலுக்கு மிக முக்கிய காரணம் ஈரானை பொறுத்தவரையிலுமே நீண்ட தூர இலக்குகளை அளிக்கக்கூடிய ஏவுகணைகளை தயாரித்து சேமிக்கக்கூடிய பணிகள்ல மறைமுகமாக ஈடுபட்டு வராங்க. இது ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டுமல்ல, அமெரிக்கா உள்ளிட்ட பிற சர்வதேச நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக அமைகிறது அப்படின்ற விவரங்களை எல்லாம் வழங்கியிருந்தாங்க. இந்த நிலையிலே தற்போது அமெரிக்காவை பொறுத்தவரையிலுமே இன்றைய தினம் காலையில் நடத்தப்பட்ட தாக்குதல்ல கூட ஈரான் ஏவுகணைகள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் ஈரானுடைய அதிபர் மற்றும் பிற தலைவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் உள்ளிட்டவற்றை குறிவைத்து தாக்குதலை நடத்தி இருந்தாங்க. இதுல ஈரானுடைய உச்ச தளபதி கமேனி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். சில மணி நேரங்கள் இந்த தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு கூட கமேனி மற்றும் அந்நாட்டினுடைய அதிபர் இருவருமே உயிரோடு இருப்பதற்கான அந்த புகைப்படங்களை எல்லாம் ஈரானிய தலைவர்கள் வெளியிட்டு இருந்தாங்க. பாதுகாப்பான இடங்கள்ல ஈரானிய தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களையும் பதிவிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஈரான்ல அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதல்ல ஈரான் பாதுகாப்பு படைகளுக்கு சொந்தமான பல இடங்கள் அளிக்கப்பட்டது அப்படின்ற தகவல்களையும் ஈரானிய ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருந்தாங்க. இப்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த பல நாடுகளுக்கு எதிரான மோதல்களின் கூட பாலிஸ்டிக் ஏவுகணைகள்ல ஈரான் ஏவு வருகிறார்கள். இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்தவரைமே அதனுடைய வீரியம் மற்றும் துல்லியத்தன்மை தெளிவாக இருக்கும் என்பதுதான் பல நாடுகளுடைய இது. பல நாடுகளை பொறுத்தவரையுமே இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்கி ஈரான் தற்போது தாக்குதலை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில அதற்கு எதிர் தாக்குதல் என்பதையும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்டவை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக அமெரிக்க படைகள் முகாம்கள் அமைந்திருக்கக்கூடிய பிற நாடுகளில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைகளும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவப்படும் போது அதனை இடைமறித்து அளிக்கக்கூடிய பாதுகாப்பு கவசங்களையும் தற்போது தயார் நிலையில் வைத்திருப்பதாக பல நாடுகள் பொறுத்தவரையுமே பாதுகாப்பு அமைச்சகங்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் பெரும் போர் பதற்றம் காரணமாக விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி யோகேஸ்வரன்.